ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நாளில் என்னுடைய பாதங்களை தொட்ட உன் வாழ்வில் என் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உனக்கு ஒரு நல்ல காரியத்தையும் நீ நினைத்தது போலவே நடத்தி தரப்போகிறேன். நிச்சயமாக இந்த விடியலும் இந்த நாளும் உனக்காக தான் விடிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்காக நான் நடத்தி தரப் போகிறேன் என் செல்லமே. இனிமேல் நீ அவருக்கேற்றாற் போல் பேச வேண்டும், இவருக்கு ஆதரவாக பேச வேண்டும் என யோசிக்கவே வேண்டாம். நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை செய்யலாம், அதையே பேசலாம். நீ எப்போதும் நீயாகவே இருக்க பழகு. மற்றவர்கள் விரும்பியதை நீ பேச வேண்டுமானால் பொய்தானே பேச வேண்டும். நீ விரும்பியபடிதான் நடக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி நாம் நடந்து அவர்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என யோசித்தால் அது நடிப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தோடும் ஒவ்வொரு எண்ணத்தோடும் ஒவ்வொரு மனநிலையோடும் இருப்பார்கள். ஆளுக்கு ஏற்றாற் போல நீ மாற்றி மாற்றி செயல்களை மாற்றிக்கொள்ள முடியுமா? அல்லது அவருக்கு பிடித்தது போலவும் இவருக்கு பிடித்தது போலவும் நீ நடந்து கொண்டே இருந்தால் உனக்கு பிடித்தது போல் எப்படி உன் வாழ்க்கையை எப்போது வாழப்போகிறாய்? அதனால்தான் சொன்னேன், யாரை பற்றியும் யோசிக்காமல் உன் மனம் நினைப்பது போல நீ நீயாகவே இரு. உன்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய திறமையும் ஆற்றலும் நிச்சயம் எல்லாரையும் கவர்ந்திருக்கும். எல்லாருமே உன் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உனக்கான நல்லதையும் செய்ய வருவார்கள் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் ஒரு விஷயம் நடக்காமல் தள்ளி தள்ளி போவதையும் அதனால் நீ மனம் வருந்துவதையும் அறிந்ததால் தான் உனக்கான நல்லதை நடத்துவதற்காக நானே உன் வீடு தேடி வந்துள்ளேன். உன் வாழ்வில் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் வரக்கூடாது என நீ நினைத்தால் ஒரு சிலருக்கு நீ கேள்வியே கேட்கக்கூடாது, ஒரு சிலரிடம் நீ பேசவும் கூடாது, ஒரு சிலர் கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லவும் கூடாது. இந்த மூன்றையும் மனதில் வைத்து கொண்டால் இனி உன் வாழ்வில் பிரச்சனைகளே வராது என் செல்லமே. இனிமேலும் எனக்கால் எதுவுமே இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டால் அந்த சமயத்தில் நீ புன்னகையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடு. புன்னகை செய்ய ஆரம்பித்து விட்டாலே அடுத்த நிலை நிச்சயமாக வெற்றியாக வந்துவிடும் என் செல்லமே. இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய பயத்திற்கு காரணம் எதிரிதானே. உன்னுடைய எதிரி உன் மன அமைதியை குலைத்து உனக்கு கெட்டது செய்ய நினைக்கிறான். உன் வீட்டிலும் உன் மனதிலும் குழப்பத்தை உண்டாக்குகிறாள் என எல்லாம் நான் அறிவேன். தைரியத்தோடு இரு. உன்னுடைய அமைதிதான் அவர்களுக்கு குழப்பத்தை கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ குழம்பி தவிக்க கூடாது. யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் அத்தனையும் மனதிலேயே வைத்துக்கொண்டு வெளியில் சிரித்த முகத்தோடு உலா வர பழகு. உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் அதை பார்த்து நொந்து போக வேண்டும். நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் செல்லமே? உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? உன் மனதின் ஓரத்தில் உள்ளே புதைத்து வைத்திருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் யாரிடமும் வெளியில் சொல்ல முடியாத உன்னுடைய வேதனைகளையும் ரகசியத்தையும் கூட இந்த வராகியம்மா என்னிடம் சொல்லிவிட்டு நீ நிம்மதியாக இருக்க பழகு. நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உன் மனதில் நீ நினைப்பதையும் யோசிப்பதையும் அறிந்தவளாக தானே நான் இருக்கிறேன். என்னிடம் வந்து சொல்லுவதற்கு உனக்கு என்ன தயக்கம்? இந்த உலகம் முழுவதையும் என் கைவிரல் நுனியில் வைத்திருக்கும் நான் எல்லார் மனதிலும் நினைக்கக்கூடிய விஷயங்களையும் எல்லார் வாழ்விலும் செய்யக்கூடிய விஷயங்களையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ என்னிடமிருந்து மனம் விட்டு பேசலாம். இந்த உலகில் எல்லா மனிதர்களுக்கும் மனம் விட்டு பேச யாராவது ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் எதிரில் இருப்பவரின் மனம்தான் அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். மனதில் நினைத்ததையெல்லாம் பேசுவதற்கும் மனதில் தான் நினைப்பதையெல்லாம் சொல்லுவதற்கும் ஆள் இல்லாததால் தானே பல உறவுகள் நொந்து நூலாகி போகிறார்கள். உனக்கு அப்படி சொல்ல யாருமே இல்லை என வருத்தப்படாதே. இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என யோசிக்கலாம். இந்த வராகி தாய் நான் ஒருபோதும் உன்னை பற்றி தவறாக நினைக்க மாட்டேன் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். மற்றவர்களுக்காக நீ வாழ வேண்டியதில்லை, உனக்காக நீ வாழ ஆரம்பி. அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ, இவர்கள் நம்மை பற்றி என்ன பேசுவார்களோ என நீ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. பயந்து பயந்து வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்களை எல்லாம் நீ தொலைத்து விடுவாய். அதனால்தான் சொல்கிறேன், இந்த உலகில் யார் என்ன செய்தாலும் உனக்கு பிடித்ததை நீ செய்து கொண்டு நிம்மதியாய் மன அமைதியோடு உன் வாழ்க்கையை வாழ பழகு என்று. இங்கு உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? தான் தவறு செய்து விட்டால் உடனே தனக்கு தானே வக்கீலாக மாறி
தான் செய்தது சரி, தான் செய்தது நியாயம் என வாதாடுவார்கள். ஆனால் அடுத்தவர்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் உடனே அதற்கு தானே நீதிபதியாக மாறி, இது தவறு, இதற்கு நீதான் தண்டனை, அது தவறு, அதற்கு இதுதான் தண்டனை என மற்றவர்கள் தவறு செய்தால் மட்டும் அதற்கு தண்டனை கொடுத்துவிட்டு தான் தவறு செய்தால் மட்டும் அதை சரி என நிரூபிப்பதற்காக வாதாடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். நீ வந்த வழியை மறவாது இருக்க வேண்டுமானால் உன் வாழ்வில் வரக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரியாய் முறையாய் செய்ய பழகு. நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ இனிமேலும் வருந்திக் கொண்டே வாழ்நாளை வீணாக்க கூடாது. உனக்கான நல்லது செய்ய, நீ எதிர்பார்த்த நல்ல காரியத்தை முடித்து தர இந்த வராகியம்மா நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன் அல்லவா? இனி எப்போதும் சிரித்து கொண்டே இரு. மகிழ்ச்சியான முகமும் சிரித்த முகமும் தான் எப்போதும் அழகான முகம். நீ அழகான பிள்ளையாக சிரித்து கொண்டே சந்தோஷமாய் வாழ வேண்டுமென நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே. உன் உள்ளத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என சொல்கிறேன் அல்லவா? நல்லதையே நினை, எப்போதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை அனுபவித்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு. ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறக்காதே என் செல்லமே. கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீ மற்றவர்களுக்கு கட்டளையிட்டு உயர் பதவியில் இருக்க வேண்டும், மிகவும் அதிகமாக வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என நினைத்தால், எல்லாம் எனக்கு தெரியும் என ஆணவத்தோடு இருக்காமல் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு எல்லாரிடமும் பணிவாக பேச கற்றுக்கொள். பணிவு என்பது நீ எவ்வளவு உயர்நிலைக்கு போனாலும் உனக்கு துணையாய் உறுதுணையாகவும் இருக்கும். உன்னை சுற்றி 4 நல்ல மனிதர்களையும் உட்கார வைக்கும். ஆம் என் செல்லமே, பணிவோடும் துணிவோடும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனால் அவர்கள் அருகில் 4 பேரும் துணைக்கு நிற்பார்கள். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். எத்தனை முறை காயப்பட்டாலும் மனதிற்கு பிடித்த ஒரு மனிதரை யாராவது வெறுப்பார்களா? இல்லைதானே? தன் குழந்தையே எவ்வளவு சேட்டை செய்தாலும் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் ஒரு தாய் ஒருபோதும் தன் குழந்தையை வெறுப்பதில்லைதானே? அதே போலதான் நானும் நீ செய்த தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து உனக்கான நல்லது செய்ய வேண்டும் என துடித்து கொண்டிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நீ குழந்தைதானே? அதனால்தான் அறியாமல் தெரியாமல் சில தவறுகளை செய்து விட்டாய். அத்தனையும் பொறுத்து கொண்டு அத்தனையும் உன் வாழ்வில் சரி செய்து இனி எல்லா விஷயங்களையும் நீ நல்லதாய் செய்யும்படி நானே உனக்கு துணை நிற்கப் போகிறேன். அறிவுள்ள என் பிள்ளையான நீ எல்லா காரியங்களையும் சரியாய் செய்து முடிக்க முயற்சியெடு. எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாய் நானும் இருந்து நீ எதிர்பார்த்த நிம்மதியையும் கொடுத்து விடுவேன் என் செல்லமே. இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என யோசித்து கொண்டே இருக்காமல், யார் எப்படி இருந்தால் என்ன, நான் சரியாக என் வாழ்க்கையை வாழ்வேன் என எல்லாவற்றையும் சரியாக முறையாக நீ செய்ய பழகு. அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும். எப்போதும் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் விதையாக போட்டுவை என் செல்லமே. ரசிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் போதும். கண்கள் பார்க்கும் எல்லாமே பேரழகாக தான் தெரியும். நீயும் என்னுடைய அன்பான அழகான பிள்ளைதான்.